தமிழகம் இதுபோன்று ஒரு மோசமான பட்ஜெட்டை கண்டதில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொது பட்ஜெட்டிலும் வேளாண் பட்ஜெட்டிலும் மக்கள் எதிர்பார்த்தபடியான எந்த அறிவிப்பும் இல்லை என்று கூறினார். பழைய திட்டங்களையே மீண்டும் ஸ்டிக்கர் ஒட்டிய போல் அறிவித்துள்ளார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். தமிழகம் இதுபோன்ற ஒரு மோசமான பட்ஜெட்டை கண்டதில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கடுமையாக சாடினார். ஐநூத்தி 85 வாக்குறுதியில் வெறும் 18 வாக்குறுதி மட்டும்தான் அதில் நிறைவேற்றிருக்காங்க. மீதி எதுவுமே நிறைவேற்றலை. அதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியப்படுமா என்பது அது கேள்விக்குறியாத்தான். எதுவுமே சாத்தியக்கூறு கிடையாது. ஆக இவ்வளவு தூரம் ஒரு மோசமான பட்ஜெட்டை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்ததில்லை. இது பட்ஜெட் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் கொண்டு வந்தாங்க. உண்மையிலே இது ஒரு கருப்பு அறிக்கையாக தான் நாங்கள் இதை பார்க்கணும். இவ்வளவு மோசமான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஏமாற்றமான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை.